ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஃபைட்டிங் கப்பலோட நெக்ஸ்ட் பட்டத்தட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்கள் அப்பெல்லாம் நான் பேசுகிறபடியாக இருக்கட்டும், பெயின் தர மாதிரி தெரிஞ்சு ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்கள் அப்பெல்லாம். உனக்கு என்ன பைத்தியமா ஜங்குக்? எப்போ பார்த்தாலும் ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க? முதல்ல அந்த க்ளவுஸ்லாம் கலட்டு, க்ளவுஸ்லாம் நீ ஒன்றும் யூஸ் பண்ணண்டாம், வா அங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். டேயோட ஹேண்ட்ஸை நம்ம ஜங்குக் தட்டி விட்றாரு. இங்கே பாரு டயாங், நான் உங்ககிட்ட இந்த ப்ராப்ளம் பண்ணல, நான் கண்டிப்பாக பாக்ஸிங் கட்டுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக் ப்ராப்ளம் பண்ணாது, இதனால உனக்கு ரொம்ப அடிபடும், வா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை கூப்பிட்டா முடியவே முடியாது, நீ முதல்ல அங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி டேயை பிடிச்சி வர தள்ளுறாரு. ஓ, என்னையை தள்ளிட்டல நீ, என்னையை தள்ளிட்டல நீ என்கிட்ட பேச சொல்ல, நான் நீ பேச மாட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோமா அங்கேருந்து போனா போடா டே போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் பாக்ஸிங் பண்ணி அந்த ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணோம். ஏன் இவனுக்கு நான் சொல்கிறது புரியவே இல்லை, அங்கே ரொம்ப ஹார்டாக ட்ரைனிங் இருக்கும், பஞ்சு பண்ணுவாங்க, ஃபைட் நடக்கும், இவன் ஏன் இப்படி பண்ணுறான், இவனுக்கு அடிபடுமே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே வந்து அவரோட பெஞ்சில் வந்து உட்காந்தா ஒரு 2 hours கழிச்சு திரும்பவும் அந்த கிளாஸ் ரூம்குள்ளே நம்ம ஜங்குக் வராரு. இங்கே கிளாஸ் நடந்துட்டு இருக்க சொல்லி நம்ம ஜங்குக்குள்ளே என்ட்ராக்கும் நேராக டே பக்கத்தில் வந்து உட்காரவும் டே வந்து நம்ம ஜங்குக்கை இக்னோர் பண்ணுறாரு. ஏன் இப்போ என்னை இக்னோர் பண்ணுறேன், எனக்கு அந்த பிளேஸில் போய் கற்றுக்கணும்னு தோணுச்சு, நான் அதில் ட்ரெயின் எடுத்துகிட்ருக்கேன், அதுக்குள்ளே என் மேலே கோவப்படுவியா, கோவப்பட்டுக்கா போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ, கோவப்பட்டுக்கணுமாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தா ஏன்டா என்ன அடிக்கிற, இவ்வளோ நேரம் அவங்க அடித்தாங்க, இப்போ நீ அடிக்கிறியா, நீ அடித்தா நான் அடிப்பேனுங்கிற மாதிரி 2 பேரும் மறுபடியும் ஃபைட் பண்ணா. இதை நம்ம ப்ரொஃபஸர் நோட் பண்ணிவிட்டு, ஏண்டா டே, கிளாஸ் எடுத்தா கிளாஸை 2 பேருமே கவனிக்க மாட்டிங்களாடா, கிளாஸ் ரூமை விட்டு வெளியே போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ப்ரொஃபஸர் நான் இப்போ தான் வந்தேன், அவன் தான் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இருந்து கிளாஸ் ரூமில் இருக்கான், அவனை மட்டும் வெளியே போக சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லவும், என்ன மட்டும் போக சொல்வியா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே காண்டாக்கி, ப்ரொஃபஸர் போகிறதா இருந்தால் 2 பேரும் தான் போவோம், நான் மட்டும் வெளியே போவேன்னா அவன் மட்டும் கிளாஸை கவனிப்பானா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், முதல்ல 2 பேருமே வெளியே போங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கத்துறது கேட்டு கோக்கு 2 பேருமே ரன் பண்ணபடி அப்படி கிளாஸ் ரூமுக்கு வெளியே வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு சும்மாவே இல்லை, அங்கே எங்கேயுமே காரிடோரத்தில் போகிற கேர்ள்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃபிளிட் பண்ணபடியே பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது அவங்கள வந்து கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாராம். இந்த மாதிரி நம்ம ஜங்குக் ஒவ்வொரு கேர்ள்கிட்டையா பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டாக பக்கத்துலேருந்து நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு, எவ்வளவு திமிரு பற்றியா, பக்கத்தில் என்ன வச்சுக்கிட்டு அவரை வேறையும் பார்த்து செடியூஸாக பண்ணிகிட்டு இருக்கேன், நீட்டு நான் கேர்ள்ஸை பார்த்து இப்படி இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு லுக்கை சேஞ்ச் பண்ணால் உங்ககிட்ட வந்து ஒரு கேர்ள் ப்ரப்போஸ் பண்ணிடுமா, பண்ணாதான் நான் அலோவ் பண்ண விட்டுருவேணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு கேர்ள்ஸாக நம்ம ஜங்குக்கு பார்த்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி, ஹே அவனை பாரு அப்படிங்கிற மாதிரி பேசினோம். நம்மகிட்ட பக்கத்தில் வந்து அப்படியே முறைக்கிறாரு. இப்படி முறைக்கிறத பார்த்துட்டு, ஹே அவனை விட அவன் பக்கத்தில் இருக்கவனை பாரு, விட்டா அடிச்சிருவான் முழுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேர்ள்ஸ் அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுது. இந்த மாதிரி ஓடுனா நம்மளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க, அப்புறம் ஏன் பயத்தில் ஓடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் நிற்கிற டேயை பார்ப்பாரா. அந்த மாதிரி டேயை நோட் பண்ணோம். அவளை கேலியை பார்த்து முறைச்சி பயமுடுத்தினவர் ஜங்குக் பார்க்குறத பார்த்துட்டு டக்குன்னு ஒரு இன்னசென்ட் பேபி மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்த்து சிரிக்கிறாரு. என்னாச்சு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை ஒரு சின்ன டவுட்டுக்கு தான் உன் ஃபேஸை பார்த்தேன், ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அப்படி திரும்பினா ஒரு ஃப்ளிட் பண்ணுற மாதிரி பார்ப்பாங்களாம், அவங்க உடனே ப்ரப்போஸ் பண்ண வருவாங்களாம் அப்படிங்கிற மாதிரி காண்டுலேயே நம்ம டே பக்கத்தில் இருந்தால் அந்த கிளாஸ் பிரேக் எண்ட் ஆகி இப்போ ப்ரொஃபஸர் வெளியே போனால் டேக்குக்கு 2 பேருமே கிளாஸ் ரூமுக்குள்ளே வராங்க. இந்த மாதிரி கிளாஸ் ரூமுக்குள்ளே வந்தால் அப்படியே ஒரு 2 days போகுது. 2 days கழிச்சு நம்ம ஜங்குக்கு வந்து ப்ராக்டிஸ் வைக்கிறாங்க. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுக்குள்ள யார் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனுங்கிற மாதிரி ஒரு பர்சன்ட்டுக்குள்ளே இன்னொரு பர்சன்ட்டுக்கு ஃபைட், அதாவது பாக்ஸிங் ஃபைட் வைக்கிறாங்க. இந்த மாதிரி வச்சா இதை கேட்டு நம்மகிட்ட ஷாக் ஆகி, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் ஃபைட் பண்ண போகிறானா அப்படிங்கிற மாதிரி கேட்டான். ஆமாண்டா, ஃபைட் பண்ணுற பிளேஸ்க்கு தான் போகிறான், இன்றைக்கி ஈவினிங் தான் டோர்னமெண்ட் மாதிரி வைக்கிறாங்களாம், ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதில் கலந்துக்கிறாங்க, அதில் யார் ஃபைட் பண்ணுறதுல ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க தான் ஃபஸ்ட் இயரில் பாக்ஸிங்கில் ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எத்தனை பர்சன்ட்ஸ் அந்த பிளேஸில் இருக்காங்கங்கிற மாதிரி கேட்கவும், 30 மெம்பர்ஸ் இருக்காங்க, அந்த 30 மெம்பர்ஸில் ஜங்குக்கு ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ரொம்ப ஷாக் ஆகி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், ஜங்குக்கு இன்னைக்கு கிளாஸ் ரூமுக்கே வந்துருக்க மாட்டார். இந்த 1 day முழுக்க ஜங்கு கிளாஸ்க்கு வரது மூமெண்ட்டை ஹாரி நோட் பண்ணிவிட்டு கிட்ட வந்து ஜங்குக்கோட சீட் இருக்கும்ல அந்த பிளேஸ்லேயே வந்து உட்காந்துருந்து கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறான். இப்படி ட்ரை பண்ணால் ஹாரி பேசுகிற எல்லாத்துக்குமே நம்மகிட்டையும்
கோஆப்ரேட் பண்ணபடி பேசுகிறாரு. ஆனால் நம்ம ஜொங்குக் டேயை பார்க்கலல்ல, அன்றைக்கி மார்னிங்லேருந்து ஃபைட் பண்ணல, அதனால ஒரு குட்டி பிரேக் கொடுக்குற அந்த டைட்டுக்கு டேட்டை பிரச்சனை பண்ணணுன்னே கரெக்டாக கிளாஸ் ரூமுக்குள்ளே வருவாரா. அந்த மாதிரி வந்தா ஹாரி ஜங்குக்கோட சீட்டில் உட்காந்துருந்து டே கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹேண்ட்ஸில் பாக்ஸிங் பண்ணுற க்ளவுஸ் வச்சுருப்போம்ல, அதை தூக்கிட்டு அப்படியே ஹாரியை பட்டு எறிகிறாரு. இந்த மாதிரி எரிஞ்சா நம்ம டேயும் ஹாரியும் ஷாக் ஆனா, டே திமிரு பிடிச்சவனை ஏன் சீட்டில் வந்து உட்காந்துருக்கேன் நீ அப்படிங்கிற மாதிரி வேகமாக வந்து ஹாரியை பஞ்சு பண்ண வந்தா ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை நம்ம டே பிடிச்சிட்டு, உனக்கு என்ன பைத்தியமா ஜங்குக்கு, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற, ஹே அவன் ஏன் சீட்டில் வந்து உட்காந்துருக்கான், நீ அவன்கிட்ட நார்மலாக பேசிகிட்டு இருக்க, நீ என்ன நினச்சிட்டு இருக்க என்ன அப்படிங்கிற மாதிரி டேட்டை ஃபைட் பண்ணா. இப்போ இந்த கிளாஸ் ரூமுக்குள்ள ப்ரொஃபஸர் வர்றதை நோட் பண்ணிவிட்டு, ஜங்குக்கு உனக்கு ட்ரைனிங் தானே, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஒன்றும் இல்லை ப்ரொஃபஸர், என்னோடய வாட்டர் பாட்டில் இங்கிட்ட இருக்குது, எடுக்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ண வாட்டர் பாட்டில் வச்சுருப்பாரு. இப்போ இங்கேருந்து வாட்டர் பாட்டிலை கொண்டு போகணும், அதுக்காக டேயோட வாட்டர் பாட்டில் அப்படியே எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு அப்படியே ஹாரியை பட்டு முறைச்சிட்டு, உன்னை பிறவு கவனிக்கிறேன் பரடானுங்கிற மாரி அந்த க்ளவுஸ் அப்படியே ஹாரியோட ஹேண்ட்ஸ்லேருந்து பிடுங்கிட்டு கோவமாக வெளியே போகிறாரு. இந்த மாதிரி பண்ணேன். இவனுக்கு ஏன்டா இந்த கோவம் எங்கேருந்து வருதுன்னே தெரியல, டக்குன்னு கோவப்படுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் அப்படியே டைம் ஸ்கிப் ஆக்கி ஈவினிங் ஆக்கி நம்ம பாய்ஸஸ்லேருந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பிளேஸில் அரேஞ்ச் ஆக்குறாங்க. அதாவது அங்கே ஒரு 30 மெம்பர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்குள்ள பாக்ஸிங் ஃபைட் நடக்கலாம். அந்த பிளேஸில் அரேஞ்ச் ஆனோம். ஜங்குக்கு அந்த பிளேஸில் இருக்கிறத பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஜங்குக்கு ஃபைட் பண்ண போகிறாங்கிற மாதிரி ஹாப்பியானோம். ஜங்குக் எல்லாருமே 1 by 1 2 பர்சன்ஸாக ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தோம். நம்ம ஜங்குக்கும் இன்னொரு பையனும் இப்போ ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் நம்ம 2 பேருக்குள்ளேயும் ஃபைட் ஆகிற மூமெண்ட்டுக்கு அவனுக்கும் அடிப்படுது, நம்ம ஜங்குக்கும் அடிப்படுது. ஜங்குக்கு அடிப்பட்டு கீழே விழுறத பார்க்க சொல்லலாம், நம்ம பாய்ஸஸ்க்குலாம் ஒரு மாதிரி ஆகுது. ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட நேம் சொல்லி கட்டணும். என்ன திமிருடா, என்னையே அடிப்பேன், என் ஃபேஸ்லேயே பஞ்சு பண்ணுவேன், லிப்லேயே பிளட் வர வச்சுட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கோமையில் வந்து அந்த பையன் கூட பயங்கரமாக ஃபைட் பண்ணி அந்த பையனை வின் பண்ணிடுவார். இந்த மாதிரி வின் பண்ணால் அப்படியே ஒரு 2 hours 3 ஹவர்ஸ்க்கு மேலே அந்த பிளேஸில் 1 by 1 ஒவ்வொரு பர்சன்ஸ் கூட ஃபைட் பண்ணி லாஸ்ட்டில் ஒரு 2 மெம்பர் மட்டும் இருக்காங்க. அதில் நம்ம ஜங்குக்கு ஒரு பர்சன், இன்னொரு கிளாஸில் உள்ள இன்னொரு பையன், இவங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரில் யார் வின்னோ அவங்க தான் இதில் சாம்பியன். இந்த ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் அவர் தான் பாக்ஸிங் ஹெட்டு, அதோட சார்லி எப்படி ஹெட்டாக இருக்கிறான் அதே மாதிரி நம்ம இந்த பிளேஸில் வின் பண்ணுறவங்க தான் ஹெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை நோட் பண்ணிவிட்டு நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் ஜங்குக்கிட்ட வந்துட்டு, வேண்டாண்டா ஜங்குக், ஏற்கனவே நீ அவ்வளோ பேர் கூடயும் ஃபைட் பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்க, இது உனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், கண்டிப்பாக வின் பண்ணி அந்த சார்லி கூட நான் ஃபைட் பண்ணுவேன், அதுக்கு எனக்கு என்ன ஆனாலும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோமா திட்டிட்டு அந்த பிளேஸ்க்குள்ளே போய் ஃபைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் 2 பேருக்குள்ளேயும் ஃபைட்டு பயங்கரமாக இருக்குது. இதை பார்க்க சொல்ல பாய்ஸஸ்க்கெலாம் ஒரு மாதிரி ஆகுது. நம்ம ஜங்குக்கு அந்த ஃபைட்டிங் மனசில் நிறைய அடிபட்டு பிளட் லாஸ் ஆகும்ல, அந்த மூமெண்ட்டெல்லாம் பார்க்க சொல்ல ரொம்ப ஒரு மாதிரியான லாஸ்ட் செகண்டில் நம்ம ஜங்குக்கு அந்த பையனை வின் பண்ணிடுவார். வின் பண்ணி ஜங்குக் தான் வின் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ராஃபிலாம் ஹேண்ட்ஸில் கொடுப்பாங்க. இந்த காலேஜோட பாக்ஸிங் சாம்பியன் ஹெட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்தோம். நம்ம ஜங்குக் ஹாப்பியாக அந்த ட்ராஃபிக்கு கிஸ் பண்ணபடி பாய்ஸஸ் கிட்ட வந்துட்டு அப்படியே மயங்கிட்டே மேலேயே விழுந்துருவார். இந்த மாதிரி விழுந்தா டக்குன்னு விழுற மூமெண்ட்டுக்கு ரொம்ப ஷாக் ஆகி ஜங்குக் கூட சேர்ந்து அப்படியே ஃப்ளோரில் விழுந்துட்டு ஜங்குக்கோட ஃபேஸில் எங்கெல்லாம் பிளட் வந்துருக்கோ அது முழுக்க இப்போ டேயோட ஷர்ட் முழுக்க கொட்டுட்டு இந்த மாதிரி கொட்டுற மூமெண்ட்டுக்கு ஜங்குக் உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணால் அங்கே மெடிக்கலுக்கு இருப்பாங்களா டாக்டர்ஸ் நர்ஸ், அவங்க எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த பர்சன்ஸ் நம்ம ஜங்குக்கிட்ட வந்துட்டு ஜங்குக்கு அப்படியே ஒரு ரூம்க்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஜங்குக்கு லைட்டாக செக்கப் பண்ணி அது குட்டியாக டயர்டில் உள்ள மயக்கண்டா ஒரு 1/2 hour எழுந்துப்பான்ங்கிற மாதிரி சொல்லவும் டேயோட ட்ரெஸ் முழுக்க ஜங்குக்கோட ஃபேஸில் ஜங்குக்கோட பிளட் அடிப்பட்ட பிளேஸ்லேருந்து பிளட் வந்துருக்குங்களா, அதுதான் டேயோட ட்ரெஸ் முழுக்க இருக்குது. இதை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு உன் ட்ரெஸ் முழுக்க பிளட்டாக அந்த மாதிரி இருக்குது, வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை வேண்டாம் இனி ஹவுஸ்க்கு தானே போகணும், நான் ஹவுஸ்க்கு போய் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். லூஸ் இப்போ இதே மாதிரி போனீங்கன்னா பேரண்ட்ஸ் என்னென்னு கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா வேற ஒரு ஷர்ட்டாக கொடுக்குறாரு. அந்த ஷர்ட்டை அப்படியே நம்மகிட்டே ரிமூவ் பண்ணி இந்த ஷர்ட்டை வேர் பண்ணிவிட்டு அந்த ஷர்ட்டை அப்படியே மடித்து பைக்கில் வச்சுக்கிறாரு. இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம். 1/2 hour கழிச்சு நம்ம ஜங்குக்கு அப்படியே எழுந்து உட்காந்தா ஜங்குக்கோட ஃபேஸில் எங்கெல்லாம் அடிபட்டுருச்சு அங்கெல்லாம் வந்து ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணி பேண்டேஜ் மெண்டிலாம் ஒட்டி வச்சுருப்பாங்க. ஒட்டி வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிகிட்டு இருந்தா
டேய்டா, உனக்கு அறிவே இல்ல. நீ ஒரு பைத்தியம், நீ ஒரு சைக்கோ அப்படி இப்படிங்கிற மாரி எக்கச்சக்கமா திட்டிட்டு, உன்னை யார்டா நம்ம இதெல்லாம் ஃபைட் பண்ண சொன்னா? எப்படி நீ மயங்கி வந்து விழுந்துட்ட தெரியுமா? ஒரு செகண்ட்ல எனக்கு என்னமோ ஆயிடும்ங்கிற மாரி அவ்வளோ பயம் வந்துருச்சு. அப்படிங்கிற மாரி திட்டிட்டு நம்மட்டயே கிரை பண்ணுவாரா, அந்த மாரி கிரை பண்ற பட்டுட்டு, ஏன்டா? ஆ டெய்லியுமே உன்னை டார்ச்சர் பண்ணுற ஒரு பர்சன்ட் உன் பக்கத்தில் இல்லைன்னு ஹாப்பியாக தானே அவன். இந்த ஜங்குக்கு டெட் ஆகிட்டானா ரொம்ப ஹாப்பியாக தானே அவள் அப்படிங்கிற மாரி எப்போதும் டீச் பண்ணுற மாதிரி டீச் பண்ணோம். நம்மட்டே காண்டாகி ஜங்குக்கு 2 3 அடி அடிக்கிறாரு. எவ்வளோ டென்ஷன் இருந்தால் அந்த மாதிரி நீ பேசுங்கிற மாதிரி இப்படி அடிச்சிட்டு இப்படியா பேசுகிற பாரு, நான் உன்கிட்ட நீ பேச மாட்டேங்கிற மாதிரி கோவம் அங்கேருந்து போனேன். டே சும்மா இடாண்டா விளையாட்டுக்கு சொன்னேன், கோவம்லாம் படாத, கோவப்பட்டால் மட்டும் உன்னை விட்டுருவேனா? பாரு அவன்கிட்ட ஃபைட் பண்ணிவிட்டு நான் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கேன். அடுத்து உன்கிட்ட தான், வாடா 2 பேரும் பாக்ஸிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டேயை வேறு பாக்ஸிங் பண்ண கூப்பிட்றாரு. இந்த மாதிரி 2 பேரும் ஃபைட் பண்ணபடி போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் எப்போவுமே திருந்த மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸஸ் நம்ம டேக்குக்கு நோட் பண்ணால் இப்போ நேராக ஹவுஸ்க்குள்ள என்றாலும் ஜங்குக்கோட ஃபேஸில் இவ்வளோ அடிபட்டிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னாச்சு ஜங்குக்குங்கிற மாதிரி ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் டேயோட பேரண்ட்ஸும் கேட்டேன். அந்த ட்ராஃபியை தூக்கி காட்டுறாரு. நான் பாக்ஸிங்கில் வின் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி சொல்லவும் பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டில் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இதை மாதிரி பண்ணாதுங்கிற மாதிரி சொன்னாலும் எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் ஸ்ட்ராங்காக பேசுகிறத கேட்டு சரி அவன் தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காமல, ஃப்ரீ பண்ணி விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஜாலியாக ஃபுட்டை சேர்ந்து சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தா டைம்லாம் ஸ்கிப் ஆகி டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஒரு 1 மந்த் கிட்ட இப்போ ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. காலேஜுக்கு நம்ம டேக்குக்கு போகிறாங்க, நார்மலாக போகிறாங்க. அப்போ 2 பேருக்குள்ளேயும் ஃபைட் ஆகுது. ஹாரி டேக்கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுறான். ஹாரி க்ளோஸ் ஆகிறத பார்த்து நம்ம ஜங்குக்கு ஆண்டாகி 2 பேருமே பிரித்து விட்ற மாதிரி ஹெவி ப்ராப்ளம் பண்ணுறாரு. இந்த மாதிரி கரெக்டாக 1 மந்த் ஸ்மூத்தாக எண்ட் ஆகி இப்போ டைம் ஸ்கிப் ஆகி காலேஜை விட்டு நம்ம டேக்குக்கு 2 பேருமே ஹவுஸ்க்குள்ள என்ட்ராகிறாங்க. என்ட்ராகி 2 பேருமே அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறாங்க, காலேஜ் ஒர்க்கை பண்ணுறாங்க. ஃபேமிலி கூட சேர்ந்து கொஞ்சம் க்யூட்டாக ஃபைட் பண்ணிவிட்டு அப்படி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு வராங்க. இப்படி ரூமுக்கு வந்தால் இப்போ 1 மந்த் கிட்ட ஃபாஸ்ட் ஆயிடுச்சுல. டேக்கி நம்ம பன்னியை பிடிச்சிருக்கு, நம்ம ஜங்குக்கு நம்ம டைகரை பிடிச்சிருக்கு. 2 பேருக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி பிடிச்சிருந்தா நம்ம டே வந்து பன்னி எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் அதே டயத்தில் நம்ம ஜங்குக்கு வந்து டைகர் பாய் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நான் திங்க் பண்ணுறேன், உன்னோட பிக் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி கமெண்ட் 2 பேருமே ஃபுல்லாக அந்த இதை நோட் மட்டும் எழுதுகிறாங்க. ஆனால் ஒரு வேளை நம்ம இதை அவனுக்கு அனுப்பி ஒரு ஃப்ரெண்ட்லி அவன் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம பிரேக் பண்ணியிருக்கோமோ, இப்படி அனுப்பி அவன் அதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்க ஒரு நல்ல ஃப்ரெண்டை இழந்துருவோமோங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஃபுல்லாக அப்படி கமெண்ட் பண்ணி அனுப்புகிற அந்த டயத்தில் மொத்தமாக அழிச்சிடுவாங்க. இல்லை முதல்ல அவனே சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே திங்க் பண்ணால் முதல்ல அவனே நம்மக்கிட்ட பிக்கு மேரேஜ் லவ்வை பற்றி பேசட்டும், அதுக்கு முன்னாடி நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இங்கே திங்க் பண்ணோம். இங்கே கட்டாக்கி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்லேயே நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் டேயோட பேரண்ட்ஸும் பரபரப்பாக என்னெல்லாமோ வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தால் நிறைய மெம்பர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அதாவது மேரேஜுக்கான ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம டேக்குக்கு 2 பேருமே காலேஜுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கீழே வந்தோம். நம்ம டேக்குக்கு 2 பேருமே நோட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்றைக்கி காலேஜுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எதுக்குங்கிற மாதிரி நம்ம டேக் கேட்டால் டேங்கும் ஜங்குக்கும் உங்கள் 2 பேருக்கு நாங்கள் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு டிசைட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. மேரேஜ்லாம் ஒன்றும் இப்போதைக்கு வேண்டாம், எனக்கு அந்த மாதிரி ஃபீல் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால் டே லூஸு, உங்கள் 2 பேருக்கு தனித்தனியாலாம் மேரேஜ் பண்ணி வைக்கல, உங்கள் 2 பேருக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேக்கோக்கு 2 பேரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பயங்கரமாக கத்திட்டு என்ன நான் இவனை மேரேஜ் பண்ணிக்கணுமா, என்ன நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கணுமாங்கிற மாதிரி மாற்றி இப்படி கத்துனபடி முடியவே முடியாது, இவனை என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி குவாரசை வர இந்த மாதிரி 2 பேர் கத்துவாங்களா. டேய் வாய முடுங்கடா, சும்மா கத்துனீங்க அவ்வளவுதான், ஹவுஸ் அரெஸ்ட் வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் மிரட்டுறாங்க. என்ன டாடி இப்படிலாம் மிரட்டுறீங்கிற மாதிரி அவங்கவுங்க பேரண்ட்ஸ்கிட்ட போய் டேயோட பேரண்ட்ஸ்டையும் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்டையும் மேரேஜ் வேண்டாங்கிற மாதிரி பேசினா உங்களோட பிஹேவியர் மேரேஜ் வேண்டான்னு சொல்லுது. ஆனால் நீங்கள் இருக்கிற மூமெண்ட்டுக்கு என்னைக்காவது உங்களை அறியாமல் ரியாலிட்டியிலேருந்து க்ளோஸ் ஆயிடுவீங்க. அதுக்கு முன்னாடி நாங்களே உங்களை ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேஞ்ச் பண்ணியிருந்தோம், மேரேஜ் பண்ண பர்சன்ட் ஆக்கியிருந்தோம், அப்புறம் நீங்கள் எப்படி போனாலும் எங்களுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நாங்கள் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் டே மேரேஜ், இந்தாங்க
இன்விடேஷன் கார்டு உங்கள் ஃப்ரெண்டு யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்குக்கோட ஹேண்ட்ஸில் இன்விடேஷன் கார்டை கொடுக்கவும் நம்ம ஜங்குக்கு நம்ம டேயை நோட் பண்ணிவிட்டு என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் பேரண்ட்ஸ் 2 பேருமே அதுக்கு ஒத்து வர மாட்டாக்காங்கல்ல. டேக்குக்கு மேரேஜ் தான்ங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்த்துட்டு அந்த இன்விடேஷன் கார்டை அப்படியே கரெக்டாக கொண்டு வந்து பாய்ஸஸ் எல்லார்ட்டையும் கொடுத்தா பாய்ஸஸுக்கு ஒரே சிரிப்பு. பார்த்தீங்களா நம்மளாவது எவ்வளோ இயர்ஸாக லவ் பண்ணி லவ்வாக ப்ரப்போஸ் பண்ணி இன்னும் மேரேஜை பற்றி திங்க் பண்ணல. பட் பார்த்தீங்களா லவ்வே பண்ணாமல் மேரேஜ் வரைக்கும் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே ஜிமீன் என்ன ஜெய்கோப் என்னமோ சொன்ன இவங்க 2 பேரும் எனிமிஸ்ன்னு பார்த்தியா மேரேஜ் கப்பிள்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கலாய்ச்சான். வாய மூடுறா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே திட்டுறாரு. என்ன இந்த மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே காண்டாக இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு சரி டென்ஷன் ஆக்காத பேரண்ட்ஸ் தான் ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்கல்ல இனி மேரேஜ் தானே அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டே இருந்தா அந்த வழியாக ஹாரி போகிறானா இதை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அவருக்கு கடுப்பாகவே இருக்கு. டேயை மேரேஜ் பண்ணிக்க போகிறோன்னு கடுப்பாக இருந்தாலும் ஹாரி லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார்ல அதனால நம்ம ஹாரியை கடுப்பேற்றணுமா அதுக்காக ஹாரி இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாரா. ஹாரி கரெக்டாக ஜங்குக்கு ரொம்ப நல்ல விதமாக ஹாரி கூப்பிடுறாருல. என்னடா இவ்வளோ டேஸ் கழிச்சு ஹாரியை ஜங்குக்கு நம்மளை இவ்வளோ ஒரு மாதிரி சாஃப்டாக கூப்பிட்றானேங்கிற மாதிரி ஹாரி ஸ்மைல் பண்ணப்படி என்ன ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நிற்பாரா. சிரிச்சுக்கிட்டே நிற்கிற இனி இந்த ஃபேஸில் சிரிப்பே வராது பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இன்விடேஷன் கார்டை நம்ம ஹாரிக்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு நெக்ஸ்ட் டே மேரேஜ் வந்துடுனே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இதை கேட்டு நம்மகிட்ட காண்டாகி ஜங்கு கூட வீட்டில் ஓங்கி ஒரு கிக்கு தான். இந்த மாதிரி கிக் பண்ணால் நம்ம ஜங்கு கப்பலாம் இல்லை உஷாராயிட்டாரு. லெக்க தூக்கியிருப்பார். அவர் தரையில் தான் கிக் பண்ணியிருப்பார். எல்லா டைமும் வந்துட்டு கிக் வாங்கவே நினச்சிட்டு இருக்கியோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்மகிட்ட நக்கலாக பார்த்தோம். அந்த இன்விடேஷன் கார்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் டேயோட பிக்கும் ஜங்குக்கூட பிக் இருக்குது. 2 பேருக்குன்னா நெக்ஸ்ட் டே மேரேஜுங்கிற மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டான். ஏன்டா அதை கேட்குற என் பேரண்ட்ஸ்கிட்ட போய் கேள்றா அப்படிங்கிற மாதிரி டே எனக்கு எதுவுமே தெரியாது. என்னோடய பேரண்ட்ஸ் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் டே மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ நான் உன்னை லவ் பண்ணல நம்ம லவ் என்ன ஆகுறது வா உன் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுவோம் நம்ம 2 லவ் பண்ணுறோங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படி இழுப்பாரா. என்ன துணிச்சல் இருந்தால் என் முன்னாடி அவன் ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுப்பேனுங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே நம்ம ஹாரியோட ஹேண்ட்ஸை தட்டிவிட்டு டாய் அவனை டச் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்கோம்லடா சும்மா அவனை பிடிச்சேன்னா அடிச்சு விடுவோம் பார்த்துக்கோ படாங்கிறது அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. ஜங்குக் இப்போ அவன் என் பேரண்ட்ஸ்கிட்ட தானே பேசணுன்னுக்கிறான். நல்ல ஐடியா பேரண்ட்ஸ்கிட்ட போய் ஹாரியை நானும் லவ் பண்ணுறோன்னு சொல்லி மேரேஜை பிரேக் பண்ணிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி டே சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு நம்ம ஜிமினா தான் டே நல்லா யோசிச்சுக்கா பிறகு ஜங்குக்கு உனக்கு மேரேஜுக்கு பதிலாக ஹாரிக்கு உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொன்னால் இப்போதைக்கு மேரேஜ் வேண்டாம் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறேன் நான் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேனுங்கிற மாதிரி இப்படி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் என்ன துணிச்சல் உனக்கு ஹாரியை பிடிச்சிருக்குன்னு போய் பேரண்ட்ஸ்கிட்ட வர சொல்லுவியா நீ சொன்னால் நான் விட்டுருவேனா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரியை பார்த்து ஹெவியாக முறைக்கிறாரு. எவ்வளவு துணிச்சல் இருந்தால் அவனை நானும் மேரேஜ் பண்ணுற 2 பிளேஸில் மேரேஜை பிரேக் பண்ணுற மாதிரி நடந்துப்பேன். இப்படியே ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்த ஹாரி ஒன்று அடிச்சே போடுவேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன செய்வார்னா பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணிட்டே இந்த மாதிரி மேரேஜை நிப்பாட்டுவேன்ட்டு பிளான் போட்டுட்ருக்கானுங்கிற மாதிரி சொல்லிடுவார். இந்த மாதிரி சொல்கிறத கேட்டுகிட்டே ஷாக்காகி டே திமிரு பிடிச்சவன் அப்போ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறது உனக்கு விருப்பமாடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட கேட்டான். உன்னை போய் அவனாவது மேரேஜ் பண்ணிப்பானா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. லூஸு அதுக்கு தானடா பிளான் போட்டேன் ஏன்டா இப்படி கெடுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு 4 அடியும் விழுந்து இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தா என்னடா நெக்ஸ்ட் டே மேரேஜை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அடிப்படியில் விழுந்துட்டுருக்காங்க இவ்வளோக்குள்ளே ஃபைட் பண்ணுறாங்களே நாளைக்கு மேரேஜ் முடிஞ்சு ரூமுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பேர் நம்ம டேக்குக்கு நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கிட்டே எவ்வளோ அடித்தாலும் அப்படியே வாங்கிக்கிட்டு நிற்கிறாரு. இந்த மாதிரினா இங்கே கட்டாகி கரெக்டாக மேரேஜ் ஸ்டேஜையே காட்டுறாங்க. இந்த ஸ்டேஜை காட்டுனா நம்ம ஜங்குக்கு நம்ம டைகரை தானே பிடிச்சிருக்கு. ஏதோ டேயை கடுப்பேற்று தான் அந்த மாதிரிலாம் பேசியிருப்பார். இருந்தாலுமே டேயை மேரேஜ் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை. ஒரு மாதிரி பெயினாகவே முழிச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி 2 பேருக்குமே பேரண்ட்ஸோட சம்மதத்தோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் நம்ம பாய்ஸஸ் எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஸ்டேஜில் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்படி மேரேஜ் பண்ணால் இப்போ பெட்ரூமில் தான் நம்ம ஜங்குக்கு நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறத எப்படி டைகர்கிட்ட சொல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் டென்ஷனில் இருந்தால் ஆனால் நம்ம டே அப்படி இல்லை அவருக்கு ரொம்ப பெயினாக
இருந்தாலுமே நம்ம டே வந்து அவரோட மொபைல் எடுத்து பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா நம்ம ஜொங்குக்கு தான் சும்மாவே இல்லை, டைகருக்கு எக்கச்சக்கமாக மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்காரு. என்ன பண்ணுற, எங்கே இருக்கிற, நீ ஏன் டெஸ்க்கு அனுப்பவே மாட்டேங்கிற, என்ன ஆச்சு உனக்கு அப்படிங்கிற மாரி திருப்பி 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 நிறைய அந்த கமெண்ட்ஸ் அந்த மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி அனுப்பிக்கிட்டே இருந்தேன். 2 பேரும் ஒரே பெட்ரூமில் தான் உட்காந்துருக்காங்க. நம்ம டே பெட்டில் உட்காந்துருந்தா, நம்ம ஜொங்குக்கு சோஃபாவில் உட்காந்துருந்து இந்த மாதிரி அனுப்பிட்டு இருந்தேன். டேக்கு அவ்வளவும் வந்து விழுது, இந்த மாதிரி விழுந்தேன். டே அதை அப்படியே எடுத்து நோட் பண்ணி பார்க்குறாரு. இப்படி நோட் பண்ணி பார்த்து டே என்ன செய்வாருன்னா, நான் டயர்டாக இருக்கிறேன், ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுறாரு, மெசேஜ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணேன். அது கரெக்டாக பன்னிக்கு வந்து விழுது. ஓ, ரொம்ப டயர்டாக இருக்கிறியா, சரி ஓகே நெக்ஸ்ட் டே பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்குமே ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவரோட மொபைலில் க்ளோஸ் பண்ணிவிட்டு பெட்டுக்கு வர்றாரு. இந்த மாதிரி பெட்டுக்கு வந்தால் டேயுமே ஆல்ரெடி ஒரு சேட்னஸ் ஃபீல். ஏன்னா நம்ம டேக்கு பன்னியை பிடிச்சிருக்கு, இப்போ ஜொங்குக்கு பிடிச்சி மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. ஜொங்குக்கு கண்டாலே எப்போ பார்த்தாலும் ஜொங்கு கூட ஃபைட் பண்ணுற ஒரு மூமெண்ட். எனிமி மாதிரி இருந்தவங்கெல்லாம் ஒரே ரூம்குள்ளே அடைச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கி பன்னி மேலே இருக்க ஃபீலிங்ஸில் நம்ம இனி என்ன பண்ணானுங்கிற மாதிரி இப்படி ஃபீல் பண்ணி திங்க் பண்ணபடியே நம்ம டே பெட்டில் அப்படி சேடாக பட்டுருந்தோம். ஜங்குக்குமே அதே திங்கிங் தான். ஆனால் பட் என்ன மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற திங்கிங்லாம் இல்லை. டைகர்கிட்ட நம்ம எப்படி சொல்லலாம் மேரேஜ் ஆயிடுச்சு, டைகர்கிட்ட நம்ம லவ்வை சொன்னால் டைகர் அதை அக்செப்ட் பண்ணிப்பானா, அப்படிங்கிற மாதிரி லவ்வை சொல்லலாமா இல்லை மேரேஜ் ஆயிடுச்சுன்ட்டு பிரேக் பண்ணலாமாங்கிற மாதிரி அவர் அப்படி திங்க் பண்ணிகிட்ருப்பாரு. இங்கே கட்டாகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம டேக்குக்கு 2 பேருமே காலேஜுக்கு கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி கிளம்புனோம். இப்போ காலேஜில் தான் நம்ம பாய்ஸஸில் இருந்தால் வீமினுக்கு முன்னாடி ஆல்ரெடி காலேஜில் அரேஞ்ச் ஆயிடுவாங்கல்ல. வீமின் தானே லேட்டு. வீமின் 2 பேருமே லேட்டாக தான் வராங்க. ஆனால் டேயோட ஃபேஸில் ஒரு சேட்னஸ் இருக்கிறத ஜிமினா நோட் பண்ணுறாரு. ஏன் இப்படி இருக்கிறானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு என்னடா எனிமின்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டீங்க, இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகிட்டிங்களே, நேற்று நைட் ரூம்க்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சா என்ன, ரூம்குள்ளே ப்ளே பண்ண சொல்ல ரொம்ப ரூடாக ப்ளே பண்ணிட்டானா, பாடிக்கிட்டு எங்கேட்டு பெயினாக இருக்குதா, அதான் இப்படி இருக்கியா அப்படிங்கிற மாரி கொஞ்சம் டீச் பண்ணுற மாதிரி நம்ம ஜிமினா பேசினா நாமட்டே கொஞ்சம் ஃபேக்காக லைட்டாக குட்டியாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்டா உன் ஃபேஸ் இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் 2 பேருமே சேர்லேருந்து க்ளோஸாக இருக்கிறீங்க, 2 பேருமே லவ் தான் பண்ணலை, உங்கள் பேரண்ட்ஸை மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க, நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தோம், நீ இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற, ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டது பிடிக்கலையா என்ன, அதை ஓப்பனாக பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஏதாவது ஜங்குக்கு ப்ராப்ளம் பண்ணானா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஜங்குக்கு ஒரு ப்ராப்ளமும் பண்ணலை, அப்போ ஏன் நீ இந்த மாதிரி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்டேன். நான் பன்னிங்கிற ஒரு பர்சன்ஸ் கூட 1 மந்த்துக்கு மேலேயே சேட் பண்ணிகிட்ருக்கேன், பன்னின்னு ஒரு பர்சன் கூட சேட் பண்ணிகிட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவரோட மொபைல் எடுத்து அதை ஃபுல்லாக காட்டுறாரு. ஜிமினாவோட பேட்டையிலேருந்து இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருப்பார்ல, அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே காட்டுறாரு. நான் அவன்கிட்ட என்னோடய லவ்வை சொல்லலான்னு ட்ரை பண்ணேன், பட் என்னால் சொல்ல முடியல, ஒருவேளை லவ்வை சொல்லி அவன்கிட்ட பேசுகிறத நிப்பாட்டிட்டானா என்ன பண்ணேன்னு தெரியல, அந்த பயத்துலேயே நான் லவ்வை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜிமினா கிட்டே சொல்லவும், என்ன அதுக்காக தான் நீ எப்போதும் இந்த மொபைலை ஹேண்ட்ஸில் வச்சுட்டு ஒரு ஓரமாக உட்காந்துருந்து தானாக சிரிச்சுக்கிட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும், தானாக சிரிச்சேனா, ஆமாண்டா எங்களுக்கே நிறைய டவுட் இருந்துச்சு, தனியாக உட்காந்துருந்து மொபைலையே பார்த்துக்கிட்டு சிரிக்கிற, அப்புறம் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு டவுட் இருந்துச்சு, நாங்கள் திங்க் பண்ண மாதிரி அப்போ ஒரு பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா, அந்த பன்னி யார், அந்த பன்னியோட நேம் கிடச்சிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அதை கேட்குற அளவுக்கு எனக்கு தைரியம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தைரியம் வரலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு, எப்போ தைரியம் வரும், ஜங்குக்கு நீயும் க்ளோஸாக இருந்து லைஃப்பில் மூவ் ஆகி உங்கள் லைஃப்பில் ஒரு பேபி வந்ததுக்கப்புறமா தைரியம் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. டேய் இல்லைடா மேரேஜ் ஆயிடுச்சுல்ல அதான் அப்படி சொல்லிட்டேன், ஜங்குக்கு நேற்று நைட்டு உங்ககிட்ட என்ன பேசினேன், என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணேன், இல்லை ஒய்ஃபு அப்படிங்கிற எதுவும் ரியாலிட்டியில் ஒய்ஃபு தானே அப்படிங்கிற மாதிரி எதுவும் உங்ககிட்ட க்ளோஸாக எடு, அவனா அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸே கிடையாதுடா, ஒரு ஓரமாக உட்காண்ட்ருந்தான் மொபைலை மட்டுட்டையும் என்னென்ன பண்ண முடியுமோ மொபைலில் கிட்டத்தட்ட ஒரு 10 o'clock வரைக்கும் அவனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மொபைலை டார்ச்சர் பண்ணான். மொபைலில் பேட்ரி லோ ஆகிட்டோம் என்னமோ தெரியல பட்டுக்கா டக்குன்னு அந்த மொபைலை கீழே வச்சுட்டு பெட்டில் வந்து படுத்தான்டா. படுத்த 2 செகண்ட்லேயே ஸ்லீப் பண்ணிட்டான். நானும் அந்த பெட்டில் தான் படுத்திருந்தேன். எனக்கு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான்டா ஸ்லீப்பிங்கே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்மகிட்டே சொல்லவும், அப்போ அவன் உங்ககிட்ட எதுவுமே பேசலையா, மேரேஜை பற்றி பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி
அந்த மாதிரிலாம் நானும் அவன்கிட்ட கேட்கல. அவனும் என்கிட்ட வந்து இந்த மேரேஜில் எனக்கு பிடிக்கல வைக்கலங்கிற மாதிரி எதுவும் பேசலடா. இப்போ எனக்கு என்ன பண்ணனே தெரியல ஜீமினா. எனக்கு பன்னி மேலே ஃபீலிங்ஸ் வந்து இருக்கு. ஜங்குக்கை மேரேஜ் பண்ணியிருக்கேன். எதை டிசைட் பண்ணனுங்கிறது தெரியல. ஒருவேளை நான் ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிட்டேன், ஃபேமிலி மெம்பர்ஸ் அதாவது என்னோடய டேடும் மாமு அங்கிள் ஆண்டி எல்லாருமே அவங்க கரெக்டாக டிசைட் பண்ணி தான் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. எனக்கு இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் கரெக்டுன்னு நான் திங்க் பண்ணி இதுதான் என்னோடய ரியாலிட்டி, இதுதான் என்னோடய லைஃப்னு திங்க் பண்ணி ஜங்குக் கூட லைஃப்பை மூவ் ஆன் பண்ணவா, இல்லை இந்த 1 மந்தாக ஒரு பர்சன்ட்கிட்ட ஃபேஸு நேமு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேனே அவன் கூட லைஃப்பை மூவ் ஆன் பண்ணவா, என்ன பண்ணனுங்கிறது எனக்கு தெரியல. டேய், ஒருவேளை ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்ட மூமெண்ட்டுக்கு உன்னை அவன் ஒய்ஃபாக திங்க் பண்ணா எனிமியை வேணால் திங்க் பண்ணுவான், ஒய்ஃபாலாம் திங்க் பண்ண மாட்டான். நீ அந்த மாதிரி தான் திங்க் பண்ணிடுறது ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி டேய் சொல்லவும், இல்லைடா உன் பேரண்ட்ஸும் அங்கிள் ஆண்டியுமே இந்த அளவுக்கு திங்க் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு மூமெண்ட்டை வச்சு தான் அவங்க 2 பேருக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டவுட்டு தான்டா எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் ஃப்ரீ ஆகு, முடிஞ்சால் அந்த பன்னிக்கிட்ட உன் நேம் என்னன்னு கேளு, இல்லை அவனோட குட்டி பிக்காவது கேளு, பிக்கை நான் பார்க்கணுமாவது கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ட்ரை பண்ணி பார்க்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வீமின் 2 பேருமே இந்த மாதிரி பேசிக்கிட்டு காலேஜுக்குள்ளே என்ட்ராகிறாங்க.